வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான டேஸ்டியான அல்வா ரெசிபி தாம்மா. இதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு எந்த மாவுமே தேவையில்லை, ஜவ்வரிசி மட்டும் இருந்தால் போதும். இந்த அல்வா சுலபமாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கப் ஜவ்வரிசி, நம்ம எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேம்மா, அதனால தான் இப்போ காமிக்கிறேன். அதை ஊற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு, நான் எடுத்துருக்கிறது இந்த கப்பில் அளவு, நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் அளந்துக்கலாம். அதை நல்லா அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வலுவலுன்னு அரைச்சிருங்க, அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கப்புக்கு ஒரு 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஜீனி 1.5 கப் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது 1.5 கப் சர்க்கரை போடணும். அதுக்கு அது நம்ம எந்த அளவு நம்ம எடுத்துருக்குறோமோ அதே கப்லேயே 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு கம்பி பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். ஜீனி கரைஞ்சிச்சின்னா அதுதான் போதும் பதம். ஜீனி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசி விழுது, அதை அதில் போட்டு நல்லா கிளறிடுங்க. கட்டிகள் இல்லாமல் லேசாக கட்டி தட்டுற மாதிரி தெரியும், ஆனால் கட்டி விழாது. நல்லா கிளறிடுங்க. இந்த அல்வா நல்லா சாஃப்டாக இருக்குமா. நம்ம கோதுமை மாவு வேணும் மைதா மாவு வேணும் எதுவுமே தேவை கிடையாது. இது ஜவ்வரிசி இருந்தால் போதும், ஊற வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது நல்லா கிளறுங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறினோம்னா நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஜவ்வரிசி ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம், அரைச்சும் செய்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். நல்லா வலுவலுன்னு நல்லா வெந்த உடனே ஃபுட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, கேசரி கலர், அது கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிக்கணும். நமக்கு தேவையான அளவு ஊற்றுக்குங்க. கலர் எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது 10 நிமிஷத்துலேயே அல்வா செஞ்சிடலாமா. கை வலிக்கவும் வலிக்காது. கோதுமை அல்வாலாம் கிண்டணும்னா கை வலிக்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் அதிக அளவு தேவைப்படும். இது நெய் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதுமா இதுக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன். இதில் நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோமா, அதுதான்மா இதனுடைய வாசனைக்கே டேஸ்ட்டுக்கே தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டால் போதும். அதுவும் பச்சை கற்பூரம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாம்மா போடணும். அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கிளறிக்கிட்டு இருக்கும்போதேவும் அதை போட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு போட்டால் போதும் பச்சை கற்பூரம். ஆனால் பச்சை கற்பூரம் போடலைன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வராதுமா. இதோட ஹைலைட்டே உங்களுக்கு பச்சை கற்பூரம் தான். ஒரு பிஞ்சு போட்டு அப்படியே கிளறிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேம்மா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டே கிளறிடுங்க. கிளறிட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம். சுவையான அல்வா ரெடி ஆகிடுச்சுமா. இதுக்கு நீங்கள் நட்ஸு முதல்லே நீங்கள் முந்திரி பருப்பு தேவையான நட்ஸு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இந்த அல்வா நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிள்ளைகளுக்கும் கொடுங்க. சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.